ஹாய், நெத்திலி மீன் பகோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் எல்லா மசாலா பொருளையும் போட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டேன். எண்ணெய் காஞ்சதும் அப்படியே போட்டு பொரிக்க வேண்டியது தான். நெத்திலி மீன் வாஷ் பண்ணுறது எப்படி, அதோடைய முள்ளெல்லாம் எடுக்கிறது எப்படின்ட்டு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதுதான் நான் ஃபஸ்ட் டைமே ரொம்ப பிடிச்ச டிஷ் எதுன்னு பார்த்தோம்னா இந்த நெத்திலி மீன் பகோடாவாக ஆகிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே ப்ரான் ஃபீல் தாங்க வருது. ப்ரான்லாம் காஸ்ட்லி. இது லோ பட்ஜெட்டில் ப்ரான் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இதை வாங்கி சாப்பிட்டுடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் நெத்திலி மீன் கிடைச்சா வாங்கி இது மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். க்ளீன் பண்ணுறது என்னவோ கொஞ்சம் லேட்டு தான், இருந்தாலும் டேஸ்ட்டு பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். 2 சைடும் போட்டு நல்லா திருப்பி எடுத்து வறுத்துக்கோங்க. கொஞ்சம் கலர் மாறினதும் எடுத்துக்கோங்க. இது எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் கிறிஸ்பி அதில் தான் இருக்குது தவிர மீன் சாஃப்டாக தான் இருக்குது. டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. நம்ம எந்த அளவுக்கு பொரிச்சு எடுக்கிறோமோ, என்ன அளவுக்கு மசாலா சேர்க்குறோமோ அதை பொறுத்து தான் டேஸ்ட்டு மாறுபடும். நான் வீட்லேயே எல்லா பவுடரும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வீட்லேயே செஞ்ச பவுடர் மூலமாக செஞ்சதுனால டேஸ்ட்டு இன்னமும் நல்லாயிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.